அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கராஜ் பயங்கர டீப் ஸ்லீப்பிங்ல இருக்காங்க. திடீர்னு தங்கராஜுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. தங்கராஜ் இறந்து போன மாதிரியும் தங்கராஜோட அம்மாவும் ரேவதியும் சேர்ந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது. இதை பார்த்ததும் தங்கராஜ் பதறி போயிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே ரேவதி ரேவதி எனக்கு கெட்ட கனவு வந்தது, அது இல்லாம ஹார்ட் வேற சுருக்கு சுருக்குன்னு குத்துது, அவ்வளவுதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டு அங்க வந்து வெயிட் மிஷின்ல செக் பண்ணி பாக்குறேன், அதே மாதிரி ஹார்ட் பீட் செக் பண்ணி பாக்குறேன், சுகரோட லெவல் எப்படி இருக்கு என்ன எதுன்னு செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு தண்டல்ஸ் எடுத்து தம்பிள்ஸ் எடுத்து அது எல்லாமே பண்ணிட்டு பயங்கர அலப்பறை பண்றாங்க. ரேவதி வந்து என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லதா இருக்கீங்க, டாக்டர் சொல்லிட்டு போனதுல இருந்து உங்க நினைப்பு அப்படி இருக்கு போல, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கன்னு சொல்லி ரேவதி என்ன சொல்ல வந்தாலும் அதை தங்கராஜ் காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல. இல்ல ரேவதி எனக்கு ஏதோ பிரச்சனை தான், எனக்கு ஏதோ பிரச்சனை தான் சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. ரேவதி இப்பவே டாக்டருக்கு கால் பண்ண ரேவதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் கால் பண்றாங்க. ரேவதி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்க பாருங்க, நீங்க ஹை ப்ரெஷர் ஏத்துக்கிறதுனாலதான் பிபி வந்து லோ ஹை இன்க்ரீஸ் ஆகுது, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் இல்ல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொன்னாலும் டாக்டர் எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகி வருது, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, இப்போதைக்கு நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, நான் சொன்ன டயட் ஃபாலோ மட்டும் அப்படியே பண்ணிக்கோங்க, வேற எதுவும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலுமே தங்கராஜ் அதே நினைப்பா இருக்காங்க. உடனே ரேவதி ஏங்க உங்களுக்கு எதுவும் இல்லைங்க, டாக்டர் இல்ல உங்ககிட்ட தனியா எதுவும் பேசினாங்களே, பயப்பட்டு இருக்கீங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்குங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரேவதி வந்து தங்கராஜ பயப்படாம தூங்குங்கன்னு சொல்லி எப்படி ஒரு வழியை சமாதானப்படுத்தி தங்கராஜ தூங்க வைக்கிறாங்க. தங்கராஜ் பயத்திலேயே தூங்கிட்டும் இருக்காங்க. அடுத்ததான் மதிய காட்டுறாங்க. மதிய லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் அந்த நேரம் வராங்க. சுரேஷோட வண்டி சவுண்ட் கேட்டதும் உடனே கதவை தட்டலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து லேட் நைட் ஆனதுனால யோசிச்சுட்டே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. வந்து பார்த்தா மதியம் ஓபன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தா சுரேஷுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சில பல காலேஜஸ்ல எல்லாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்துக்கா, ஆமா இன்டர்வியூக்கு போனியே கேட்கலான்னு இருந்தேன், என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டு சொல்லலை, இன்னும் ஒரு 1 வீக் ஆகும், அது வரைக்கும் சரி அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போறாங்க. மதி வந்து சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அக்கா வீட்லேயே நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எடுத்து வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லி சுரேஷ் சொன்னாலுமே மதி அந்த வேலைக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அது எல்லாமே சுரேஷ்க்கும் தெரியுது. சுரேஷ் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆனதும் ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து தங்கராஜோட வீட்டுக்கு போய் வந்ததுனால அதை பத்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி ராகவன் 2 பேரும் கேக்குறாங்க. ரேவதி எப்படி இருக்கா, மாப்பிள்ள அவர்கிட்ட சண்டை போடுறாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. மாமாவுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பா அக்கா கிட்ட எல்லாம் சண்டை போடவே மாட்டாரு. டேய் மாப்பிள்ள எப்ப பாரு சண்டை போடுறவர் கிடையாது, அவருக்கு நல்லவர் தான், ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு கோபத்துல அவர் அப்படி பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் வந்து கெட்டவர்ன்ற மாதிரி போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா என்ன மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையான்னு நீங்க எப்படி பயந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான்ப்பா மாமாவும் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனா உங்களை மாதிரி இல்லப்பா, உங்களை விட அதிகமாவே ஏகப்பட்டதா கொலஸ்ட்ரால்ல இருந்து எல்லாமே எக்கச்சக்கமா ஏறி இருக்கு மாமாக்குன்றாங்க. உடனே லக்ஷ்மி ஐயோ மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா, அம்மா பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க எக்ஸசைஸு இந்த மாதிரி டயட்டான ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா போதும், வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை தெரிஞ்சு நம்ம போகாம விட்டா தப்பாயிடும், லக்ஷ்மி நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டே பாக்யராஜ் நீயும் வரியாடான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா நானெல்லாம் வரல, நான் வந்தா அவருக்கு பிடிக்காது, அதுக்கு எதுக்காக நான் வரணும், நான் வரலன்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் உடனே ராகவன் உனக்கு வந்து மாப்பிள்ளைய மேல கோபம்டா, அதனால அவரை பார்க்க வரமாட்டேங்கிற அப்படின்னு கூட தான் வச்சுக்கோங்கப்பா, நான் ரேவதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், இங்க பாருங்க நானெல்லாம் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா பேசிடுறாங்க. சரி நாங்க மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு ராகவன் லக்ஷ்மி முடிவு பண்றாங்க. அப்ப சுரேஷ் வந்து சொல்றாங்க,
அப்பா ஏற்கனவே அவர் ரொம்பவே பதறி போயிட்டும் பயந்து போய் இருக்காரு. நீங்க போய் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுங்க அப்படி மட்டும் விசாரிங்க. இருக்கிற பயத்தை இன்னும் அதிகரிச்சு விட்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. சுரேஷ் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்ப நம்ம மதி மலர் 2 பேருமே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம மதி வந்து வாக்கிங் போறதுக்காக ஷூ யூஸ் பண்ணாம ஸ்லிப்பர் யூஸ் பண்றாங்க. மலர் வந்து ஏன் உன்கிட்ட தான் ஷூ இருக்குல்ல அப்புறம் எதுக்காக ஸ்லிப்பர் யூஸ் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் வாக்கிங் போறோம். நீங்க வந்து ஸ்லிப்பர் போட்டுட்டு நான் ஷூ போடுறது தப்பு இல்லையா? அதனால தான் நீங்க ஷூ வாங்குற வரைக்கும் நானும் ஸ்லிப்பரே போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாரேன், இந்த தெருமுனை இங்கே தான் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த நடக்கிற விதம் அனுபவம் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மலர் ரொம்பவே ஓப்பனா பேசுறாங்க. உடனே மதி என்ன திடீர்னு இல்லாம உங்க முகத்துல ஒரு மாதிரி தேஜஸ் தெரியுது. என்ன அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போக போறீங்களே அதுதானான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா அதுதான். ஏன்னா என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது. சின்ன பையனா இருந்தான், இப்ப பெரிய பையனா ஆயிட்டான். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஸ்ருதி சொன்ன விஷயத்த பத்தி யோசிக்கிறாங்க. ஆமா ஸ்ருதி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? உங்க தம்பி ஸ்ருதியை விரும்புறாங்க போலியேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னாலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு என்னுடைய தம்பிக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது இல்லாம இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத மதி உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? மாமாவோட 60வது பிறந்த நாளுக்கு விமர்சையா செய்யணும்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக இருந்தாங்க. அந்த விஷயத்த பத்தி நான் மூச்சு கூட விடல என்னுடைய அம்மாவுக்கும் தம்பிக்கும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, என்னுடைய அம்மா தம்பியை வர வச்சுட்டாங்க. உடனே அங்க தங்கராஜ் அண்ணனுக்கு இவங்க வர்றது பிடிக்காது இல்ல. உடனே அவங்கள வீட்டுல நொழிய வச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த விஷயம் தாங்காம ஸ்ருதி போயிட்டு என்னுடைய தம்பி கிட்ட பேசினதுக்கு சுரேஷ் தங்கராஜ் 2 பேரும் சேர்ந்து என்ன தம்பியை அடி அடி நடிச்சிருக்காங்க. சுரேஷ் அப்பப்போ பண்ண வேலைக்கெல்லாம் நான் சுரேஷ் கிட்ட பேசாம இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். இருந்தாலும் பேசுறேன். என்ன பண்றது? வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் வேண்டாம். ஸ்ருதி நல்ல பொண்ணுதான். கார்த்திக்கும் நல்லவன் தான். ஆனா 2 பேரும் அவங்க அவங்க லைஃப தனித்தனியா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம் நான் ஸ்ருதி கிட்டயே சொல்லிட்டேன். என் தம்பிக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. எங்க குடும்பத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மலரு. இதை கேட்டதும் மதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இப்ப மலரும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஸ்ருதியோட உண்மையான காதலை மலரும் மதியும் புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக்கு எடுத்து சொல்லி ஸ்ருதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பாங்களா மதியும் மலருங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.